शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्दन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே शिव शंभो सोत्रराजं पठेदस्तु भक्त्या प्रधाने तस्योतस्य भयं दाशु दोषं शंभो கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்பன் பல் குழிவயிற்று கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்பன் பல் குழிவயிற்று பங்கீசி வந்தீரு பற்கள் நீண்டு பங்கீசி வந்தீரு பற்கள் நீண்டு பரடூய நீள்கணை காளோர் பெண் பே தொல்லை இனிமேலில்லை என்று சொல்லிடுவாய் சுடகர அமுதே ஸ்ருதிகள் கோரி சுகமது ஸ்ரீதேவி ஜய ஜய ஜயந்தி மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி ஜய ஜய
சமய 63 நாயன்மார்களில் சான்றோர் ஏனாதிநாதன் நாயனார் சைவ சமய 63 நாயன்மார்களில் சான்றோர் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார். இவர் அரசர்களுக்கு வாட்படை பயிற்சி அளிக்கும் போர் தொழில் ஆசிரியராய் கடமையாற்றி வந்தார். அதன் மூலம் வரும் பொருள் வளங்களால் சிவனடியார்களை உபசரிக்கும் பேரன்பினராய் விளங்கினார். ஏனாதிநாதரிடம் ஏராளமான மாணவர்களும் வான் பயிற்சி கற்க வந்தனர். அதன் மூலம் வரும் வருமானங்களையும் அவ்வூர் மக்களுக்கு வழங்கினார். சிவ சின்னங்கள் அணிபவரையும் சிவனடியார்களையும் சிவனாகவே எண்ணி சேவை செய்தார். இவரை போலவே அவ்வூரில் அதிசூரன் என்னும் வாழ் பயிற்சி அளிக்கும் வீரனின் வருமானம் குறைந்து இவரின் மேல் பொறாமை கொண்டு சண்டைக்கு அழைத்தான். அந்த சண்டையில் அதிசூரன் தோல்வி அடைந்து ஓடினான். இவரை வஞ்சனையால் வெல்ல ஓர் ஒற்றன் மூலம் இருவரும் காலையில் தனியே சண்டை செய்யலாம் என சொல்லி அனுப்பினான். தனியே போரிட இருவரும் சந்தித்த போது அதிசூரன் நெற்றியில் திருநீர் அணிந்திருந்தான். அடியவரை கொல்வேனோ என நினைத்து வாளை கீழே இறக்கினார். ஆனாலும் நிராயுதபாணியை கொன்ற பாவம் அடியவருக்கு வரும் என எண்ணி தடுப்பது போல நினைத்தான். கொல்ல காத்திருந்தவன் குருவாளால் ஏனாதிநாதரை கொன்றான். ரிஷபவாகனத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி ஏனாதிநாதருக்கு எதிரே தோன்றி ஏனாதிநாதரை கைலாயத்தில் தங்களோடு இருக்கு அழைத்து சென்றார்கள்.